ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நமக்கு சொன்னதன்படியே செய்ய நம்ம பழகணும். லூக்கா 19 கழுதைக்குட்டியை கூட்டிகிட்டு வர சொல்லும்போது ஏசப்பா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே போகணும், எங்கே கட்டப்பட்டிருக்குது, யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லணும், இது எல்லாமே ஏசப்பா தெளிவாக சொல்லுவார். சொன்னதன்படி செய்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். மோசே குறித்து நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். மோசே கிட்ட கர்த்தர் முதல் தோற தண்ணி வராத போது மலையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார், நீ மலையை அடி தண்ணி வரும்னு சொல்லுவார். தண்ணி வந்துச்சு. ஆனால் 2வது முறை கர்த்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ இப்போ உன் கோல் எடுத்துக்கோ, மலைக்கிட்ட பேசுன்னு சொல்லுவார். நல்ல கவனிய, கர்த்தர் அடிக்காதன்னு சொல்ல மாட்டார், மலைக்கிட்ட பேசுன்னு சொல்லுவார். ஆனால் மோசே என்ன பண்ணுவார், 2வதையும் அடிச்சிருவாரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2லேயுமே ஒரே பிரச்சனை. ஆனால் கர்த்தரோட தீர்வு வேற. ஸோ ஒரு நாள் நம்ம அனுபவத்தை வச்சு கர்த்தர் நமக்கு லாஸ்ட் டைம் இப்படி தானே சொன்னாங்க, இதே தான் நமக்கு நம்மளோட பிரச்சனைக்கு இதே தான் தீர்வாக இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. நமக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கான தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கர்த்தர் கொடுத்த அதே தீர்வு அடுத்த நாள் யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவையோ அன்னன்னைக்கு அதை கொடுப்பாரு. ஸோ கர்த்தர் சொல்றதை கேட்டு அதன்படியே நம்ம நடக்க எப்பவுமே பழகணும். காட் பிளஸ் யூ.